பாரத பிரதமர் இந்த சூழலுடைய தீவிரம் கருதி தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை கூட உடனடியாக முடித்துக் கொண்டு இந்தியா வந்தார். உள்துறை அமைச்சர் அடுத்த நிமிஷம் அங்க போய் நிக்கிறாரு. காஷ்மீர் விவகாரத்தில் அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலக சொன்ன விசிக தலைவர் திருமாவளவனுக்கு வானதி சீனிவாசன் பதிலடி கொடுத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் சுப்பிரமணிய சுவாமி அவர்களே இது குறித்து கருத்து சொல்லுகிற போது இந்திய ஒன்றிய அரசின் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை தோல்வியடைந்திருக்கிறது, உள்துறை அமைச்சரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். 2008 புல்வாமா தாக்குதல் நடந்தபோது அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் அந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் பொறுப்பில் இருந்து விலகினார். இது ஒரு முன்மாதிரி நிகழ்வு என்பதை அனைவரும் அறிவோம். அதன் அடிப்படையில் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நாங்கள் வலியுறுத்துகிறோம். இந்திய ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்று, இந்த பெரும் துயரத்திற்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இது தமிழகத்திற்கே ஒரு இழுக்காக நாங்கள் பார்க்கிறோம். அந்த அமைச்சரை இன்னும் ஏன் முதலமைச்சர் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார்? ஆக இந்த கேள்விக்கெல்லாம் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் விரைவில் பதிலளிப்பார் என நாங்கள் நம்புகிறோம். நன்றி. சட்டப்பேரவையில அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது நீங்க தீர்மானம் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு இன்னும் பதில் வரல. அது திருப்பி நான் போய் கேட்கிறேன். ஏன்னா நிறைய கவன ஈர்ப்பு தீர்மானம் நம்மளோட சட்டப்பேரவை தலைவர் திரு அப்பாவு அவர்கள் அது பதில் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறாங்க பாரு, இல்லைன்னா விவாதத்துக்கு எடுத்துக்கிறல சிக்கல் இருக்கும் பாரு. ஆனா தொடர்ச்சியா நான் வலியுறுத்திட்டு தான் இருக்கேன். நன்றி. காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி விசிக தலைவர் பேசியிருக்காரு. காஷ்மீர் அப்படிங்கிறது நாம் எல்லாம் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம். கடந்த 30 ஆண்டுகளாக காஷ்மீர் பிரச்சனை எப்படி பல்வேறு பரிணாமங்களை எடுத்திருந்தது. காஷ்மீரிலே ஒரு காலத்திலே சுற்றுலா பயணிகள் கூட போக முடியாத நிலைமை இருந்தது. நம்முடைய பாதுகாப்பு துறையின் மீது, ராணுவ வீரர்கள் மீது கல்லெறி தாக்குதல் என்பது அன்றாட நிகழ்வாக இருந்தது. இதையெல்லாம் மாற்றி இன்று பெருமளவு அமைதியை பாரதிய ஜனதா கட்சி அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி தாக்குதல் எந்த காரணத்தை கொண்டும் அனுமதிக்க முடியாது. அவர்கள் நீதியின் முன்பாக நிறுத்தப்படுவார்கள், தகுந்த பதிலடி கொடுக்கப்படும் என பிரதமர் தெரிவித்திருக்கிறார். பாரத பிரதமர் இந்த சூழலுடைய தீவிரம் கருதி தன்னுடைய வெளிநாட்டு பயணத்தை கூட உடனடியாக முடித்துக் கொண்டு இந்தியா வந்தார். உள்துறை அமைச்சர் அடுத்த நிமிஷம் அங்க போய் நிக்கிறாரு. அதனால் காஷ்மீரி பிரச்சனையை இன்று பெருமளவு இயல்புக்கு கொண்டு வந்து அது ஜம்மு காஷ்மீர் என்பது இந்தியாவினுடைய ஒரு அங்கம் தான் என்பதை சர்வதேச நாடுகள் ஒத்துக்கொள்ளக்கூடிய சூழலை பிஜேபி அரசாங்கம் தான் உருவாக்கி இருக்கிறது. நன்றி. ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்கள் குறிப்பாக அந்த தமிழ்நாட்டுக்கு கூடுதல் ரயில்கள் இயக்கிறது இல்ல, அதுல மத்திய அரசு ஒரு பாராமுகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று மதுரை எம்பி சு வெங்கடேசன் பேசியிருக்காரு. பாராளுமன்றத்திலையும் சரி வெளியிலேயும் சரி ரயில்வே துறையில என்னென்னவெல்லாம் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. ராமேஸ்வரத்தில் நம்முடைய பிரதமர் நேரடியா மக்களுக்கு உரையாற்றுகின்ற பொழுதே தெரிவிச்சார், ரயில்வே திட்டங்களுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு, எவ்வளவு புதிய ரயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதையெல்லாம் எம்பிக்கு தெரியலையா? அதே மாதிரி குறிப்பா அந்த மதுரை தூத்துக்குடி ரயில்வேல மாநில அரசு இடஒதுக்கீடு எல்லாமே செஞ்சும் அதுல மத்திய அரசு அது எதுவும் பண்ணல. மத்திய அமைச்சரை நேர்ல பார்த்து பேச சொல்லுங்க.